அந்த ஃபஸ்ட்டு அவங்க போட்டது அந்த விசில் அடிச்சுட்டு ஒரு பாட்டு பாடுவாங்க பாரு. வெறும் விசில் மட்டும்தான். நானும் ஸ்டெப்பை போட்டு போட்டு பார்த்துட்டு ஓரம் கட்டி வச்சுட்டேன். அதை என்னால் நம்மளுக்கு முடியாது அப்படின்னு. அவங்க லைவ் போட போகிறாங்க. நான் இப்போது ஓகே சிஸ்டர், ரொம்ப வந்தது சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உங்கள் லைவுக்கு வரேன். நான் இது முடிச்சுட்டேன், இப்போ முடிக்க போகிறேன். யாருமே வரல, சரி முடிச்சுக்கலாம்னு பார்த்தேன். அதில் திடீர்னு ஒரு கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. நானும் அந்த விசில் டான்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் பார்த்துட்டேன். நீங்களும் பண்ணியிருக்கீங்க, அவங்களும் பண்ணியிருக்காங்க, நீங்களும் பண்ணியிருக்கீங்க, பார்த்தேன். இப்போ லலிதா சிஸ்டர் கூட சேர்ந்துட்டு நீங்களும் இப்போ ஆட்டம் ஆட ஆரம்பிச்சிட்டீங்க. பார்த்தேன். பரவாயில்ல. அப்படி இருந்தாலும் சிஸ்டர் வந்து ஒரு இப்போ நம்மளுக்கே இவ்வளோ ஆர்வம் இருக்குன்னாக்கா புதுசாக பார்க்குறவங்க இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும். அப்படி பண்ணால் தான் அடுத்தவங்களுக்காக அந்த இதுக்கெலாம் விட்டு நம்ம இதுவுமே வைக்கக்கூடாது, ஒளிமறவே இருக்கக்கூடாது. இப்போ நான் இன்றைக்கெலாம் வீடியோ போட்டேன், முழுசாக இறங்கிட்டோம். எப்படி இருந்தாலும் வீடியோ பண்ணிடணும்னு ஒரு முடிவில் வந்துட்டேன். ஏன்னா அதுதான் வந்து நிறைய பேர் விரும்புகிறாங்க. இப்போ நான் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன், எடிட்டிங் பண்ணி போட்டிருக்கேன், நடிப்பு இல்லாமல் அந்த வயக்காட்டில் ஏரியெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ நேர்லேயே வந்து ஃபோன் பண்ணியே சொல்கிறாங்க, நேர்லேயும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த வீடியோ வந்து நீங்கள் நடித்து போட்ட வீடியோ நல்லா ஆகுது, நீங்கள் அது ஏன் அதுமாரி போட மாட்டேங்கிறீங்கன்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போ வந்து நடித்து போடுற வீடியோ வந்து இப்போ எனக்கு மீன் சீசன் போயிட்டு அப்படின்னாக்கா நான் ஏரியில், ஆற்றுல, குளத்துல இதுமாரி சொல்லிட்டேனாக்கா ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டு நான் வந்து வீடியோ போட்டுடலாம். இப்போ நடிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு டைம் கொடுப்பேன். இப்போ வந்து கொஞ்சம் நாளைக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு அப்படி இருக்கும். இருந்தாலும் வந்து சமயம் கிடைக்கும் போது ஒரு நடிப்பு சம்மந்தமான வீடியோ போட்டேன் நான். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னாக்கா அது அசால்ட்டாக போட்டேன். அது வந்து நல்லா இருக்க நல்லா இல்லையா வீடியோ போய் பாருங்கள் சிஸ்டர். நடித்து போடுங்க. இப்போ பசங்கள்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாங்க, வீடியோலாம் எல்லாத்தையும் பார்க்குறேன், நீங்கள் வந்து வடிவேல் மாதிரி செய்யுங்க, இந்த விவேக் சார் மாதிரி பண்ணீங்க, காமெடியாக போடுங்க, காமெடியாக போட்டாக்கா நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, நீங்கள் அதேமாரி போடுங்க, ட்ரை பண்ணுன்றாங்க. கண்டிப்பாக போடுறோம் காமெடியாக. வந்து உங்களுடைய ஆசை தான் நான் வீடியோ அடுத்தது போடுறதுக்கு கண்டிப்பாக நான் போடுறேன். நீங்கள் வந்து இப்போதைக்கு என்னோடய வீடியோ வந்து இதுவும் வந்து சமுதாயத்துக்கு தேவையானது தான். விவசாயத்தை பற்றி சொல்கிறேன், மீன் சம்மந்தமாக சொல்கிறேன், எந்தெந்த இடத்துல என்னென்ன நடக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ ஒரு செய்தியில் போனாக்கா செய்தியை வாசிக்கிறாங்க சொல்கிறாங்களா, நம்மளால் முடிஞ்ச செய்தியாக மக்களுக்கு சொல்கிறோம். நடித்து நம்ம அவங்கள ரசிக்கிறதுக்கான தேவையானது ரசித்து நம்ம காமெடி போடுறோம். ரெண்டும் இப்போ விவசாயத்தை பற்றி சொல்கிறோம். ஏன்னா விவசாயம் நாளுக்கு நாள் வந்து நலிவு அடைஞ்சிட்டு இருக்குது. அதை வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு போய் சேர்க்கும். இதுதான் என்னோடய குறிக்கோள். நல்லா வந்து வீடியோலாம் நிறையா என்னோடய வீடியோ நிறையா பாருங்கள், எல்லாத்தையும் பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. இதை மாதிரி நல்ல உள்ளங்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் சேனல் வச்சுருக்காங்க, அவங்க சேனல்லையும் போய் பாருங்கள். அது நம்ம சேனலில் பார்க்கும்போது, அவங்க வீடியோ பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதை வந்து மறந்துட்டு தான் அவங்க வீடியோ பார்ப்போம். அந்த அவங்க போடுற டான்ஸ் ஆகட்டும், அவங்க போடுற காமெடி ஆகட்டும், அவ்வளோ ஒரு அற்புதமாக பண்ணுறாங்க, போகிறாங்க. நானும் காமெடி வீடியோ போடுறேன், சமுதாய வீடியோவும் விவசாயத்தை பற்றி போடுறேன், மீன் சம்மந்தமாக போடுறேன். பாருங்கள், வீடியோலாம் தொடர்ச்சியாக பாருங்கள். இது வந்து எத்தனை பேரும் வந்து லைவில் வந்திருக்காங்க. போட்டு லைவை போட்டு 1 மணி நேரம் ஆகிடுச்சு, யாருமே வரல அப்படின்னா லைவை முடிக்க போகிற நேரத்துக்கு ஒரு இன்பம் அதிர்ச்சி, கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. என் லைவில் வந்திருக்காங்க. வந்தவங்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்ன மாலை பணிவான வணக்கம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, குடியரசு தினத்துக்கு அதுக்கும் இத்தனை பேரை வந்து திடீர்னு ஒரு விருந்தினரை சந்திப்போன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீண்டும் அவங்க லைவில் போகிறோம். 2 சிங்கிளும் போனாங்க. என்னால் படிக்கலைன்னு நினைக்கிறேன், இல்லை படித்தாங்களா நான் கேட்கலன்னு தெரியல. ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்து வெளியே வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். சாய் சிஸ்டருக்கு தான் ரொம்ப சந்தோஷம், தேங்க்ஸு. என் லைவில் வந்தாங்க அனைத்து பேருக்கும் என்னோட மாலை வணக்கம் தெரிவித்து கொண்ட குடியரசு தின நல்வாழ்த்துக்களோடு விடைபெற்று அடுத்த லைவில் வந்து கண்டிப்பாக வாங்க. கண்டிப்பாக எப்பயுமே வந்து 4:30 மணிக்கு நான் லைவ் போட்டுருவேன். தொடச்சா 4:30 மணிக்கு போயிடுவேன். காலையில் போடுறேன்னா போடலையா, ஏன்னா வேலைக்கெல்லாம் போயிட்டேனாக்கா போட முடியாது. இருந்தாலும் வந்து கண்டினியூவாக 4:30 மணிக்கு போவேன். அனைத்து உள்ளங்களும் என்னோடய லைவில் கலந்துக்குங்க. நல்லா அன்பாக பேசும், ஜாலியாக பேசும். இந்த பேசுகிற அந்த ஒரு சில மணி துளிகள் வந்து மனசில் உள்ள கவலையெல்லாம் போக்கி நல்லா அன்பாக பேசலாம். நிறையா உறவுகள் நிறைய வராங்க, நிறைய உடன்பிறப்பு சகோதரிலாம் நிறையா வராங்க. இருக்க நாளுக்கு நாள் வந்து ரொம்ப அதிகமான உறவு. இதை மாதிரி வந்து ரொம்ப சொந்தத்தில், ரத்த சொந்தத்தில் இந்த இல்லாமல் அனைத்து உறவுகளை வந்து சேரும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. என்ன சாப்பிட்டீங்க, என்ன